லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். நீட் இந்த நுழைவுத் தேர்வை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் போது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் தெள்ளத் தெளிவாக இந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தும். ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குது. கீழ்த்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்கான மருத்துவ கல்வி கனவுகளை சிதைக்கக்கூடிய பல்வேறு தனியார் மெடிக்கல் காலேஜஸ்ல மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் உள்ளுக்கு செல்லக்கூடியதை எல்லாத்தையும் அறவே நீக்கிவிட்டு தகுதி இருப்பவர்களை மட்டும் உள்ள அழைத்து செல்லக்கூடியதுதான் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு பார்வையை இந்த சமூகத்தில் வைத்தது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம். அதற்கு இப்போதைக்கு என்ன வேட்டு வச்சிருக்குது, அதனுடைய ஒரு தெளிவான காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருந்தது. ஜம்மு காஷ்மீருடைய வைஷ்ணவ் தேவி மெடிக்கல் காலேஜில் மிக முக்கியமாக 50 மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள். கடந்த 2025-26 முதல் ஃபர்ஸ்ட் இயருக்காக. அப்போ இதுல 50 பேர்ல 44 பேர் அந்த ஜம்மு காஷ்மீரினுடைய இஸ்லாமிய மாணவர்கள். அப்போ இந்த நீட் என்ற இந்த தேர்வை எழுதி 44 பேரும் தேர்ச்சி பெற்று அந்த வைஷ்ணவி தேவியினுடைய மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் பெறப்படுகிறது. இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலை எழுப்புகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய பிஜேபியின் RSS. பட் இதை ஒட்டுமொத்தமாக கல்வி என்ற ஒரு அரங்கத்திற்குள்ள அரசியலையும் மத துவேஷத்தையும் பரப்பக்கூடிய வேலையாக அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர்ல வைஷ்ணவி தேவி மருத்துவக் கல்லூரி என்பது புகழ்பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற மருத்துவக் கல்லூரி. ஆனால் இன்றைக்கு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்ன ஒரு காரணத்தை காட்டி இந்த 44 பேரை மட்டுமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமா அப்படிங்கறத எல்லாத்தையும் பொதுவெளியில் கொண்டு வர முடியாதுங்கிற காரணத்தினால நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்ன ஒரு காரணத்தை காட்டி இதனுடைய மருத்துவத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் என்றால், அங்க சரியான வகுப்பறைகள் சரியாக கட்டப்படவில்லை, சரியான மருத்துவ வசதிகள் இல்லை, சரியான பேஷண்ட் ஃபெசிலிட்டி இல்லை, சரியான ஆசிரியர்களோட ஃபெசிலிட்டி இல்லை, சுத்தப்புறங்கள் சரியாக இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லைன்னு பல்வேறு காரணங்களை காரணம் காட்டி ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு அந்த முதல் வருடத்திற்கான அட்மிஷனை ரத்து செய்திருக்கிறது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். அப்போ இதனுடைய முழு அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம் அதே லெப்டினன்ட் கவர்னர் மூலியமாக நடத்தக்கூடிய யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர்ல முதலமைச்சராக ஃபரூக் அப்துல்லா இருந்தால் கூட இன்றைக்கு வைஷ்ணவ தேவி கல்லூரி போன்று இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளுக்கும் சான்சலராக இருக்கக்கூடியவர் லெப்டினன்ட் கவர்னர். அதே லெப்டினன்ட் கவர்னரை நியமித்து அதனுடைய ஆளுகைக்கு உட்படுத்த இருக்கிறவர் ஹோம் மினிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய என்டையர் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல இன்றைக்கு அதனுடைய காரணம் என்ன காரணமாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய ஒழுங்கீனமாக ஒழுக்க கேடாக இருக்கக்கூடிய பல்வேறு கட்டங்கள்ல இந்த கல்லூரி நடத்துறதுக்கு ஒரு சிரதம் இல்லாத கல்லூரி, ஒரு மேம்போக்காக இதை நடத்தி கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிற பார்வையில அதை நீக்கியிருக்காங்கன்னு ஒரு பொதுவெளியில தெரிஞ்சாலும் கூட, ஆனா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கடந்த வியாழக்கிழமை RSSம் பிஜேபியினுடைய குண்டர்கள் அங்க போய் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். இதற்கப்புறம் அந்த முதல் வருடத்தினுடைய அட்மிஷன் கேன்சல் செய்யப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல 50 பேர் மாணவர்கள்ல தேர்ச்சி பெற்றவர்கள் 44 பேர் இஸ்லாமியர்கள்ங்கிற அந்த ஒற்றை மத துவேஷம் மட்டும்தான் இதற்கான காரணமாக அப்படிங்கிறத முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா அவர்களும் இன்றைக்கு கேள்வியை எழுப்பியுள்ளார். எது எப்படியோ அரசியலுங்கிற உங்களுடைய மத துவேஷங்கள், உங்கள் ஜாதி இன துவேஷங்கள் அத்தனையையும் பாரதிய ஜனதா கட்சியும் சரி RSSம் சரி ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி சூழ்நிலைக்குள்ள கல்வி நடக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுகளுக்குள்ள என்றைக்கு கொண்டு வர ஆரம்பித்தார்களோ அன்றையிலிருந்து தமிழ்நாடை தாண்டி இன்றைக்கு இந்தியா முழுவதுமே பல்வேறு மாநிலங்கள்ல அவர்களுக்கான அந்த சம்மட்டி அடியை வாங்கி கொண்டேதான் இருக்கிறார்கள். அதற்கு APVPயை ஒட்டுமொத்தமாக JNUவில் இருந்து விரட்டி அடித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மத துவேஷங்களை கொண்டு புகுத்தக்கூடிய பல்வேறு கால சூழ்நிலைகளில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக ஈடுபடுவதோடு மற்றும் ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம். ஒட்டுமொத்தமாக 44 மாணவர்களினுடைய எதிர்காலத்தையுமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்குறதுக்குரிய வேலைப்பாடுகளாக இதை பார்க்கிறோம். ஆனால் ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா தெளிவாக அவர்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சரை உடனடியாக அழைத்து ஒட்டுமொத்தமாக 50 மாணவர்களுக்கும்
பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கல்லூரிகளில் இடத்தை தேர்வு செய்வதற்கும் பரிபூர்ணமாக அவர்கள் அங்கு படித்து பட்டத்தை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். ஸோ நாம் கடைசியாக கூறிக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கருத்து ஒன்னே ஒண்ணுதான். பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் அவர்கள் கூறிய அரசியல் நிலைப்பாடுகளை பொது வெளியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கல்வி அதிகாரம் மிக்கக்கூடிய கல்விகளை கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள அவர்களுக்கான இந்த துவேஷ அரசியல்களை எக்காரணத்தை கொண்டும் முன்னெடுக்க கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த காணொளியில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.